Welcome students. Today we are going to see History Unit 1, Outbreak of World War I and its Aftermath, Continuation Part 1.3, Causes, Course and Results of World War I. In this we are going to see the causes. ஸோ வேர்ல்ட் வார் ஒன்னோட நடக்கிறதுக்கான காரணங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் இருக்காங்க. அதாவது யூரோப்பியன் அலையன்சஸ் அப்படின்னு சொல்லும் போது யூரோப்பியன் கூட்டணி ஒன்றும் அண்ட் கவுண்டர் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஆப்போசிட் கூட்டணி, அதாவது எதிர் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு 2 கூட்டணியாக இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பிளேசஸ் ஆக்குப்பை பண்ணுறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனையில் வேர்ல்ட் வார் ஒன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் தான் இந்த காசஸில் சொல்லியிருக்காங்க. Let's get started. In 1900, 5 of the European Great Powers were divided into 2 armed camps. One camp consisted of the Central Powers, that is Germany, Austria-Hungary and Italy. Under the guidance of Bismarck, they had formed the Triple Alliance in 1882. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900ல் 5 யூரோப்பியன் கிரேட் பாஸ் வந்து 2 ஆர்ம்டு கேம்ப்ஸாக வந்து டிவைட் ஆகிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ம்டு கேம்ப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி, இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக அமையிறாங்க. ஸோ இதை தான் ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது யாரோட கைடன்ஸ் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மார்க் அப்படின்ற ஒருத்தரோட கைடன்ஸ் மூலமாக இவங்க 3 பேருமே ஒரே கூட்டணியை சேர்றாங்க. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882. The understanding was that Germany and Austria would help each other. ஸோ முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் இதில் என்னென்ன அப்படின்னா ஜெர்மனிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்ட ஆஸ்ட்ரியாவும், ஆஸ்ட்ரியாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஜெர்மனியும் ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையில் தான் இந்த குரூப் வந்து சேர்றாங்க. த நெக்ஸ்ட் குரூப் இஸ் த அதர் கேம்ப் கன்சிஸ்டட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. தேர் அலையன்சஸ் was formed in 1894 with the promise of mutual help in Germany attacked either of them. ஸோ இதோட ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க அப்படின்னா ரஷ்யா அண்ட் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரூப் வந்து 1894ல் ஜாயின்ட் ஆகுறாங்க. ஸோ ஜெர்மனிக்கு எதாவது ப்ராப்ளம்னா மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இதில். ஸோ ஹியர் அண்ட் ஐசோலேட்டட் பிரிட்டன் வாண்டட் டு பிரேக் ஹர் ஐசோலேஷன் அண்ட் அப்ரோச்ட் ஜெர்மனி ட்வைஸ் பட் இன் வெயின். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் மட்டும் தனியாக விடப்படுது. ஸோ இது ஒரு கிரேட் பார் தான். ஆனால் வந்து இவங்க வந்து ஜெர்மனியை போய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்ரோச் பண்ணுறாங்க, நாங்களும் உங்களோட டீமில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து ட்வைஸ் வந்து அப்ரோச் பண்ணியுமே ஜெர்மனி வந்து பிரிட்டன் வந்து சேர்த்துக்கல. As Japan was increasingly hostile towards Russia and France was the ally of Russia. It preferred to ally with Britain. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் வந்து ரஷ்யாவுக்கும் ஃப்ரான்ஸ் மேலேயும் அதுக்கு விருப்பமே கிடையாது. ஸோ தனியாக இருக்கக்கூடிய பிரிட்டன் கூட ஜாயின்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. எப்போது 1902 The Anglo-Japanese alliance prompted France to seek an alliance with Britain to resolve colonial disputes over Morocco and ஈஜிப்ட். ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலைன்ஸ் ஒன்று போடுறாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்களும் ஜப்பானீஸும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஒன்று போடுறாங்க. இந்த இதை வந்து ஃப்ரான்ஸ் பார்க்குது. ஸோ ஃப்ரான்ஸை உள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா கொலோனியல் டிஸ்பியூட்ஸ் இங்கே அவங்க பிளேசஸ்லாம் ஆக்குபை பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த வந்து நம்ம வந்து சுமூகமாக தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து மொரோக்கோவும் அண்ட் ஈஜிப்ட் தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது அவங்களுக்குள்ள. ஸோ அப்போ பேசும்போது இவங்க 2 பேரும் this resulted in the Entente Cordial in return for letting the France, that is French, have a free hand in Morocco. Then France agreed to recognize the British occupation of Egypt. ஸோ இந்த ஒரு சுமூகத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் வந்து மொரோக்கோவில் ஈஸியாக எப்போவுமே அவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து ஈஜிப்டை வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சுக்கிறாங்க அந்த காலனைசேஷனை. ஸோ பிரிட்டன் சப்சிக்வெண்ட்லி ரீச்ட் அன் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா ஓவர் பர்ஷியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டன் வந்து ரஷ்யா கூட ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. அதாவது பர்ஷியா, ஆப்கானிஸ்தான், டிபெட் வந்து பிரிட்டன் எடுத்துக்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ இப்போ யார் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, பிரிட்டன் அண்ட் ரஷ்யா, இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு கூட்டணியாக அமைகிறாங்க. ஸோ இதுதான் ட்ரிபிள் என்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இதோட ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ தஸ் வாஸ் ஃபார்ம் த ட்ரிபிள் ஆன்டென்ட் ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இது உங்களோட செகண்ட் ஷார்ட் ஆன்சர். ஸோ உங்களோட கொஸ்டின் வந்து நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் ஆன்டென்ட் அப்படி கேட்பாங்க. ஸோ த ட்ரிபிள் ஆன்டென்ட் ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ இவங்க 3 மெம்பர்ஸும் ஒரு கூட்டணி. ஸோ அதான் வந்து உங்களுக்கு இந்த பிக்சரில் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள்.
ஸோ யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் வந்து 2 குரூப்பாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ட்ரிபிள் அலையன்ஸ், இன்னொன்று வந்து ட்ரிபிள் ஆண்டன்ட். ஸோ ட்ரிபிள் அலையன்ஸில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டலி. அண்ட் ட்ரிபிள் ஆண்டன்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, BFR. ஸோ ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, இட்டாலி வந்து ட்ரிபிள் அலையன்ஸ். ஸோ இப்போ இவங்க தான் ஆப்போசிட் பார்ட்டிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிளேசஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் மேப்பில். ஸோ ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அலையன்ஸ். ஸோ திஸ் எல்லோ கலர் ரஷ்யா, கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இந்த கலர் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 3 கண்ட்ரிஸும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரி, அதாவது இவங்க 3 பேரும் ஒரு கூட்டணி, தட் இஸ் ட்ரிபிள் ஆண்டன்ட். ஸோ இவங்க 2 பேராக பிரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, இப்போது தனித்தனி ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிறாங்க. ஸோ see this picture. Let's see the violent forms of nationalism. So already நம்ம வந்து அந்த glossary-ல படிச்சிருக்கோம். So let's see this. With the growth of nationalism, the attitude of my country right or wrong, I support it, developed. The love for one country demanded hatred for another country. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நேஷ்னலிசம் வந்து அந்தந்த கண்ட்ரீஸில் வந்து அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். அந்தந்த நாடு என்ன சொல்கிறாங்க, என்னோடய கண்ட்ரி வந்து தப்பு செய்தோ கரெக்டான விஷயம் செய்தோ, ஆனால் நான் அந்த கண்ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புள்ஸ் எல்லாம் அவங்களோட விஷயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, நேஷ்னாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ த லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் ஹேட்டட் ஃபார் அனதர் கண்ட்ரி. ஸோ இது என்ன ஆகுது, அவங்க கண்ட்ரி மேலே இருக்கக்கூடிய ஓவரான பற்று வந்து மற்ற கண்ட்ரிக்கு வந்து அது ஆப்போசிட்டாக அமைதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாண்ட்ஸ் ஜின்கோயிசம், France, chauvinism, Germans, culture were militant form of nationalism contributing decisively to the outbreak of war. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஜின்கோயிசம் அப்படின்னு சொன்னால் கண்மூடித்தனமான பற்று அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இங்கிலாண்டோட ஜின்கோயிசம், ஃப்ரான்ஸோட சாவினிசம் அப்படின்னு சொல்லும்போது அதிதீவிர பற்றுன்னு சொன்னோம். கல்ச்சர் அப்படின்னா ஜெர்மானிய கலாச்சாரத்தை மிக உயர்வாக நினைப்பது. ஸோ திஸ் 3 இஸ் த third short answer. What were the 3 militant form of nationalism in Europe? So mark பண்ணிக்கோங்க. England's Zingoism, France chauvinism and German's culture were militant forms of nationalism contributing decisively to the outbreak of war. So இதுவும் ஒரு முக்கியமான காரணம் World War I வந்து outbreak ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. See the third short answer. England's Zingoism, France chauvinism and German's culture were the 3 militant form of nationalism. The next part is aggressive attitude of German emperor. So German emperor ஓட aggressive attitude பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஒரு காரணம் நம்மளோட World War I break out ஆகிறதுக்கு. Emperor Kaiser William II of Germany proclaimed that Germany would be the leader of the world. Germany navy was expanded, the sea being considered a preserve of England ever since Napoleon's defeat at Trafalgar. Germany's aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that a German navy could be directed only against her. Therefore, Britain embarked on a naval race, which heightened the tension between the two powers. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2 பாராக வந்து என்ன ஆயிருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. ட்ரிபிள் அலையன்ஸ், ட்ரிபிள் ஆண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கண்ட்ரீஸும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆப்போசிட் கண்ட்ரிஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் World War I ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசர் வில்லியம் II இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பரர் ஆஃப் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியோட எம்பரரான அந்த கேசர் வில்லியம் II என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட நாடு தான் இந்த உலக நாடு எல்லாத்துக்குமே லீடர், நாங்கள் தான் லீடர், இந்த வேர்ல்டில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாருமே எங்களுக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த நேஷனலிசம் அக்ரெசிவாக அந்த இதை வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் சொல்லுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ நடந்த ஒரு வாரில் வந்து நெப்போலியன் வந்து தோற்கடிக்கப்படுவார். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து நம்ம நேவல்லாம் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கப்பல் படையெல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஆப்போசிட்டான இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த பிளேசஸில் இருக்கக்கூடிய பிரிட்டன் வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் இவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இவங்களும் இவங்க சைடில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம் World War I வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். The next one is
hostility of France towards Germany. France and Germany were old rivals. Bitter memories of the defeat of 1871 and loss of Alsace and Lorraine to Germany rankled in the minds of the French. German interference in Morocco added to the bitterness. The British agreement with France over Morocco was not consented by Germany. So Kaiser William II intentionally recognized the independence of the Sultan and demanded an international conference to decide on the future of Morocco. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனிக்கும் ஏற்படக்கூடிய ப்ராப்ளமு. இப்போ யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும். ஸோ ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் என்ன ப்ராப்ளம்னா ஆல்ரெடி அவங்களுக்கு முன்னாடியிலேருந்தே நிறைய பிரச்சனை வந்து இவங்க 2 பேருக்கும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மொராக்கோ பிரச்சனைலாம் நம்ம பார்த்தோம்ல, இது வந்து ஜெர்மனிக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அவங்கள விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொராக்கோவோட சுல்தான் கிட்ட வந்து மாட்டி விட்டுருவார். இந்த மாதிரி அவங்க பாருங்கள் உங்களோட கண்ட்ரியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ப்ராப்ளம் வந்து விட்டுருவாங்க. ஸோ இதனால் வந்து ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் ஒரு பழைய பகை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு காரணம் World War I வரதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now let's see imperial power பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன்ஸ். ஸோ இப்போ பால்கன்ஸில் வந்து பார்த்தீங்க இந்த பால்கன்ஸ் சொல்லுவாங்க, இந்த பிளேசஸ் தான் பால்கன்ஸ் சொல்லுவாங்க. இங்கே வந்து இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த நாடுகளோட பாலிட்டிக்ஸ், இவங்களோட ஆதிக்கத்தை அவங்களோட பவரை வந்து இங்கே எப்படிலாம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த பேராகிராஃபில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா த யங் டர்க் ரெவல்யூஷன் ஆஃப் 1908 attempt to create a strong and modern government in Turkey provided both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans. So Austria and Russia met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina, while Russia should have freedom to move her warships through the Dardanelles and the Bosphorus to the Mediterranean. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 வந்து ஒரு யங் டர்க் ரெவல்யூஷன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரிப்பிள் அலையன்ஸை சேர்ந்த ஆஸ்ட்ரியாவும் ட்ரிப்பிள் என்டன்ட் அவங்க இருக்கக்கூடிய நம்மளோட ரஷ்யாவும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறாங்க, மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆஸ்ட்ரியா சொல்லுது நான் பாஸ்னியாவே ஹெர்சகோவினாவே நான் என்னோட அனெக்ஸ் பண்ணிக்கிறேன், நான் இணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து அந்த 2 பிளேஸ் எடுத்துக்கோங்க, நான் வந்து மெடிட்டேரியன் சீக்கு என்னோடய வார்ஷிப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டார்டனல்ஸும் பாஸ்பரஸும் நான் வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2 பேரும் பேசிப்பாங்க. பேசிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே நாங்கள் இப்படி 2 பேரும் இந்த பிளேஸை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்ன ஆகுது, நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் ஆகுது பார்க்கலாம். சூன் ஆஃப்டர் திஸ் ஆஸ்ட்ரியா அனௌன்ஸ் த அனெக்சேஷன் ஆஃப் பாஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா. Austrians action aroused intense opposition from சர்பியா. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணணும், இவங்களுக்கே தெரியாமல் இவங்களோட பிளேஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க, இவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை இவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது சர்பியாவால் அதை ஒத்துக்கொள்ளவே முடியல. ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக எழும்புறாங்க இவங்களுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ ஜெர்மனி கேவ் ஆஸ்ட்ரியா ஃபர்ம் சப்போர்ட். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஆஸ்ட்ரியாவுக்கு எதாவது பிரச்சனை ஜெர்மனி உதவணும், ஜெர்மனிக்கு எதாவது பிரச்சனை ஆஸ்ட்ரியா உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக நான் எப்போவுமே உங்களுக்கு துணையே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வராங்க. ஸோ Germany went to the extent of promising that if Austria invaded Serbia and in consequence Russia helped Serbia. ஸோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு இந்த ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னா ஜெர்மனி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சர்பியாவை அட்டாக் பண்ணுச்சுன்னா அப்போ அவங்க எடுத்துப்பாங்களா சர்பியாவை. ஸோ அதனால ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து சர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பிள் அலையன்ஸோட ஆப்போசிட் பார்ட்டியான ட்ரிப்பிள் என்டன்ட்டை சேர்ந்த ரஷ்யா வந்து அனௌன்ஸ் பண்ணுது சர்பியாவுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன், சர்பியாவை வந்து அவங்க ஆக்குபை பண்ணாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. த enmity between Austria and Serbia led to the outbreak of war in 1914. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் வேர்ல்ட் வார் பிரேக் ஆகிறதுக்கு. ஸோ 1914 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஸ்டெப், Turkey was a powerful country in the southwest of Europe in the first half of 18th century. இப்போ 18th centuryல ஃபஸ்ட் half of the 18th century பார்த்தீங்கன்னா டர்க்கி வந்து ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் டர்க்கி வந்து ரொம்ப ஒரு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ த Ottoman Empire extend over the Balkans and across Hungary to
போலாண்ட். ஸோ இவங்க இந்த டர்க்கிஷ் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பால்கன்லேருந்து போலாண்ட் வரைக்கும் இவங்களோட எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் த 18th century. த எம்பையர் கண்டெயின் மெனி நான் டர்க்கிஷ் பீப்புள் இன் த பால்கன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ எல்லாருமே டர்க்கிஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து நான் டர்க்கிஷ் பீப்புளும் பால்கன்ஸில் இருக்காங்க. போத் த டர்க்ஸ் அண்ட் தேர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் nationalistic in the Balkans indulged in the most frightful massacres and atrocities. ஸோ இப்போ என்ன நடக்குது, இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ரொம்ப ஒரு ஃப்ரைட்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு படுகொலைகள்லாம் பயப்படக்கூடியத்தக்க ஒரு படுகொலைகள் தான் இங்கே நடக்குது அப்படி சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்மேனியன் ஜெனோசைட் இஸ் அ ஃப்ரைட்ஃபுல் எக்ஸாம்பிள். ஸோ ஜெனோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கும்பலாக அந்த பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, இனப்படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. சூசைட்னானது தனியாக ஒருத்தர் இருந்தது. ஸோ ஜெனோசைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த இனத்தையே அந்த அர்மேனியன் இனத்தையே அப்படியே மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த டர்க்கிஷ் எம்பையர் from the second half of the 18th century, Greeks followed by others began to cede one after another from Turkish control. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 18th century பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டிருக்காங்க, மக்களை வந்து படுகொலை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம உள்ளே போய் நம்ம வந்து ஆக்குபை பண்ணிடலாம், ஒரு சில பிளேசஸ்லாம் காப்பாற்றுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யார் வராங்க, க்ரீக் போகிறாங்க. க்ரீக் பின்னாடி ஒரு சில நேஷன்ஸும் பின்னாடியே வந்து டர்க்கிஷை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன டர்க்கிஷ் இந்த ஓட்டோமன் எம்பையர் அப்படின்னு பார்க்கும்போது ஹங்கேரியில் ஆஸ்ட்ரியாவிலேருந்து போலண்ட் வரைக்கும் இவங்களோட இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கிறதுனால செகண்ட் ஆஃப் த 18th century இவங்கெல்லாம் நுழையிறாங்க. ஃபர்ஸ்ட் யார், க்ரீக்கு, பின்னாடி நிறைய பேர் வராங்க. So the next is Macedonia had a mixed population. There were rivalries among Greece, Serbia, Bulgaria and later Montenegro for the control of it. In March 1912 they formed the Balkan League. ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த கண்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்க, பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பிளேஸை ஆக்குபை பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டைமில் ஒரு மார்ச் 1912 பால்கன் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக், ஒரு உடன்படிக்கை ஒரு பீஸ்க்காக கொண்டு வராங்க. ஸோ இந்த லீக் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the league attacked the defeated Turkish forces in the first Balkan War in 1912-13. According to the Treaty of London signed in May 1913, the new state of Albania was created and the other Balkan states divided up Macedonia between them. Turkey was reduced to the area around Constantinople. ஸோ ஃபர்ஸ்ட் பால்கன், 2 பால்கன் வார் நடக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பால்கன் வார் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க, லண்டன் ட்ரீட்டி, அந்த ட்ரீட்டி பேர். ஸோ இது வந்து May 1913. ஸோ உங்களுக்கு 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பால்கன் வாரோட ட்ரீட்டி என்னென்னா லண்டன், ஞாபகம் வச்சுக்கோங்க, May 1913. ஸோ இது வந்து இந்த ட்ரீட்டியில் என்ன சைன் பண்ணுறாங்க, இந்த சண்டை முடிஞ்சிட்ட அப்புறமா என்ன சைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். அதுக்கு அல்பேனியா அப்படின்னு பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பால்கன் ஸ்டேட்ஸை வந்து மேசிடோனியா என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா டிவைட் பண்ணி அவங்க எடுத்துப்பாங்க. அப்புறம் டர்க்கியை வந்து என்ன பண்ணுவாங்க, குறைச்சிருவாங்க. அவங்களோட பிளேசஸ் வந்து இதெல்லாம் இனிமேல் உங்கள் பிளேஸ் கிடையாது, நாங்கள் டிவைட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துரும். ஸோ உங்கள் பிளேஸ் வந்து இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டர்க்கியோட பிளேஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. த டிவிஷன் ஆஃப் மேசிடோனியா ஹவவர் டிட் நாட் சாட்டிஸ்ஃபை பல்கேரியா. ஸோ இப்போ செகண்ட் பால்கன் வார் நடக்க போது. ஏன் காரணம் என்ன, ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கேரியாவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. இந்த மேசிடோனியா டிவைட் பண்ணி கொடுத்து இந்த கம்மியான பிளேஸ் தான் நீங்கள் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் பல்கேரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பியாவையும் கிரீஸ்கிட்டே என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுவாங்க. ஸோ சண்டை போட்டு யார் தோற்று போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கேரியா தான். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. த செகண்ட் டிவிஷன் ஆஃப் மேசிடோனியா ஹவவர் டிட் நாட் சாட்டிஸ்ஃபை பல்கேரியா. பல்கேரியா அட்டாக்ட் Serbia and Greece, but Bulgaria was easily defeated. The Second Balkan War ended with the signing of the Treaty of Bucharest in August 1913. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால்கன் வாரோட ட்ரீட்டி பேர் லண்டன், எப்போ நடந்தது, May 1913. ஸோ செகண்ட் பால்கன் வாரில் வந்து சைன் பண்ண ட்ரீட்டி பேர் ட்ரீட்டி ஆஃப் புச்சாரஸ்ட், August 1913. ஸோ டோன்ட் ஃபர்கெட். த நெக்ஸ்ட் இஸ் இம்மீடியட் காஸ். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்போ காசஸ் ஆஃப் த வாரில் வந்து லைனாக பார்த்தோம்.
ரெண்டு ஆப்போசிட் கூட்டணி இருந்தாங்க. வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் பார்த்தோம். அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மனி எம்பையர் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி பார்த்தோம். இம்பீரியல் பாலிடிக்ஸ் இந்த பால்கன்ஸ் பார்த்தோம். பால்கன்ஸ் வார் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இமீடியட் காஸ் என்ன? ஸோ நிறைய பிரச்சனைகள் இப்போ உங்கள் வீட்டில் கூட இல்லைன்னா ஸ்கூல்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு சண்டை, கை கலப்பை ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன டக்குன்னு ஒரு ரீசன் நடக்கும்ல. டக்குன்னு யாராவது இதை அடிச்சிருவாங்க, உடனே திருப்பி அடிச்சிருவீங்க, இல்லை ஏதாவது உன்னோட பொருளை தொட்டிருப்பாங்க, உடனே நீங்கள் சண்டை போட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி இம்மீடியட் காஸ் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The climax to these events in the Balkans occurred in Sarajevo in Bosnia. On 28 June 1914, the Archduke Franz Ferdinand heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by Principe of Bosnian Serb. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 ஜூன் 28 ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதாவது ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட எம்பரரோட வாரிசு அவர் தான் யார்? பிரின்ஸ். ஓகே, யார்? Emperor of Austria-Hungary was assassinated by Principe, a Bosnian. அதாவது ஆர்க்டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்டோட வாரிசு ஃப்ரான்ஸ் ஜோசப். இவரை யார் கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்னியன் சர்ப் பிரின்சிப் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கொலை பண்ணிடுவார். ஸோ இதுதான் இம்மீடியட் காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட் கண்டினியூ. ஆஸ்ட்ரியா saw in this an opportunity to eliminate Serbia as an independent state. Germany thought that it should strike first. It declared war on Russia on 1st August. Germany had no quarrel with France, but because of the Franco-Russian alliance, the Germany army was planning a war against both France and Russia wanted to use the occasion to its advantage. The German violation of Belgian neutrality forced Britain to enter war. ஸோ இப்போ இந்த கிரேட் பவர்ஸ் இவங்க இருக்காங்கல்ல, ட்ரிபிள் அலையன்ஸ் அண்ட் ட்ரிபிள் என்டென்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணிடுறாங்க, வேர்ல்டு வார் 1க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த காரணத்தை காமிச்சு என்ன பண்ணுறாங்க, வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இம்மீடியட் காஸ். ஸோ வேறு வழி இல்லாமல் பிரிட்டனும் என்ன பண்ணிடும், இந்த வாரில் என்டர் ஆயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த இம்மீடியட் காஸ். இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆர்க்டியூக்கு என்ன பண்ணுறாங்க, சாகடிக்கிறாங்க. See, immediate cause they have given us here. The assassination of Archduke Francis Ferdinand. Ferdinand was heir to Austrian throne. So யார் சாவடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா assassinated by Gavrilo Princip, a Bosnian nationalist. I hope children all you have understood the cause of World War I. Let's see the next video of course of World War I.